ஹிமாலயன் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்த இடம் கயத்தாக. ஏற்கனவே கங்கை கொண்டான்ல ஒரு பாலத்தை பார்த்தோம். எட்டயபக ஜமீனால் 1810 கட்டப்பட்ட பாலம். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அது வாகன போக்குவரத்து இப்பயும் பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, லாகையெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நல்ல நிலையில காணப்படுது. கயத்தாகலையும் ஒரு பாலம் காணப்படுது, ஆனா அது பயன்பாட்டுல இல்லை. ஆனா ஓரளவு இந்த பாலத்தை சகைப்படுத்தினா இப்பயும் வாகனங்கள் இயக்க முடியும். அவர்கள் இந்த பாலத்தையும் அதே போன்று வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபத்தை இடித்து அங்கு கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் அதாவது உப்பாறு கடந்து செல்லும் இடத்தில் ஒரு பாலத்தையும் கட்டியுள்ளார். அந்த உப்பாறு தான் அங்கிருந்து வந்து இங்கு கடந்து செல்கின்றது. இந்த பாலமானது அங்கிருந்து வரும் நீர் தான் இங்கு இந்த இடத்தில் அகலமாக செல்கின்றது. அந்த உப்பாறு ஓடை தான் உப்பாறு ஓடை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கின்றது. இந்த பாலம் இந்த பாலமும் அதே அகலத்தோட தான் இந்த பாலமும் கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தடவை எதிர்க்கு திசையில இருந்து 2 பக்கத்துல இருந்து வாகனங்கள் கடந்து போக முடியாது. அந்த காலத்துல மாட்டு வண்டிகள், சின்ன சின்ன வாகனங்கள் தான் இருந்துச்சு. அதுல வாகனங்களும் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அதுக்கு பின்னாடி 1900களில் கூட இருந்துச்சு. ஆனா பயன்பாட்டில் இருந்துச்சு. தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பொழுது, அதாவது 4 வழிச்சாலையை அமைக்கும் பொழுது இந்த பாலம் கைவிடப்பட்டது. இன்னைக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த பக்கமா 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப 6 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாலம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில காணப்படுது. ஓரளவு சரி பண்ணா, அதாவது செப்பனிட்டா மீண்டும் இதை பயன்படுத்த முடியுமோ அப்படின்னு அப்படி உள்ள நிலையில மிக அழகான முறையில இன்னைக்கு காணப்படுது. உப்போடை கடந்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இதே உப்போடை கோதண்ட ராமேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருந்து வருது. அங்கேயும் ஒரு பாலம் முன்பு கட்டப்பட்டு இருந்துச்சு. இந்த பாலங்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி கடந்து போனாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது வெயில் காலங்கள்ல இந்த தண்ணி எதுவும் அதிகமா இருக்காது, நடந்து போயிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா படகுகள்ல தான் கடந்து போனாங்க. பகிசல், சின்ன சின்ன பகிசல் படகுகள் வச்சிருந்தாங்க எல்லா ஆத்துலயுமே. அதுலதான் மக்கள் கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இல்ல அமைச்சிருந்த இடங்கள்ல மன்னக அரசருடைய ஆட்சி காலங்கள்ல அப்படி அமைக்கப்பட்டிருந்து. ஆங்கிலம் கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகள் எல்லா அவங்க பயணம் கூட கிழக்கிந்திய கம்பெனி முழு தமிழ்நாட்டையும் கைப்பற்றும் பொழுது கூட அவங்க எல்லா பாலங்கள்லயும் அப்படித்தான் கடந்து வந்தாங்க. அதனால கோடை காலங்கள்ல தான் அவங்க இந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய படைகளோட வந்தாங்க. அது பல இடங்கள்லயும் அப்படித்தான் நடந்திருக்குது. அது ஆவணங்களும் அப்படித்தான் காணப்படுது. இப்ப நம்ம கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி இருக்குல்லையா, அந்த பாலத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது ஒரு மழை காலத்துல இந்த பகுதி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் அந்த நேரத்துல நான் வந்தேன். பாருங்க எவ்வளவு தண்ணி இங்க வந்துகிட்டு இருக்குது. அதனால நிச்சயமா பாலம் தேவைப்பட்டிருக்கும். அன்னைக்கு மூங்கிலால் ஆன பாலம் ஒருவேளை கட்டி இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இப்பதான் அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்துல ஒரு எட்டயபக ஜமீனால பாலம் கட்டப்பட்டுச்சு. பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த பாலம் முன்பு வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபத்தை இடித்து முன்பு கட்டப்பட்டிருந்தது. அதன் பிறகு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலமானது இப்பொழுது காங்கிரீட் பாலமாக இப்பொழுது கட்டப்பட்டுள்ளது. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் அதை எட்டயபுரம் மன்னர்களால், ஜமீன்தார்களால் இந்த பாலமானது முன்பு கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபம் இடிக்கப்பட்டு தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது அகற்றப்பட்டு இப்பொழுது பெரிய பாலமாக கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் மீது கல்வெட்டுகளில் காணப்பட்டன எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களும் இப்பொழுது நம்மளுக்கு, அந்த பாலத்தின் கற்களும் இப்பொழுது எங்குமே இல்லை, அனைத்துமே சிதைவடைந்து விட்டது. அந்த பாலத்தின் கற்களும் கிடைக்கவில்லை. அந்த பாலத்தை பற்றிய தகவல்களும் இல்லை. வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபத்தை பற்றிய எந்த விதமான எழுத்துக்களும் நமக்கு கிடைக்கவில்லை. நம்ம முதல் பாலத்தை பார்த்தோம். அதாவது தேசிய நெடுஞ்சாலை 44 பாலம் இருந்துச்சு. இது இந்த பக்கம், அது கோதண்ட ராமேஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கு. 2மே உப்போடை மேலதான் கட்டப்பட்டிருக்கு. இந்த 2 பாலமுமே அந்த வெட்டும்பெருமாள் மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபமா இருந்தது. அந்த மண்டபத்தை இடிச்சு அதோடைய கற்களை கொண்டு வந்துதான் கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாலம் கிடையாது. இந்த பாலம் இப்ப இடைக்காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம். அதுக்கு முன்னாடி அதுல எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு, கல்வெட்டுக்கள்லாம் இருந்திருக்கு. இந்த பாலம் புதிதாக கட்டும் பொழுது அதை எடுத்து அந்த ஒப்பந்த கான்ட்ராக்டர் எங்க கொண்டு போட்டாங்கன்னு தெரியல. பாருங்க, மழை காலத்துல இவ்வளவு பெரிய
தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு அதிகமான நீர் ஓடிக்கிட்டு இருக்கனால நிச்சயம் இந்த இடத்துல பாலங்கள் அன்னைக்கு தேவைப்பட்டிருக்கும். அன்னைக்கு மூங்கிலாலேயோ ஏதோ பாலம் கட்டி இருந்திருப்பாங்க இந்த கோவிலில் கும்பிட போகிறதுக்கு. அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டப்பட்டு இருந்துச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாலம் மீண்டும் அதாவது எடுக்கப்பட்டு ஒரு அழகான இன்னைக்கு உள்ள பாலம் கட்டப்பட்டிருக்கு, காங்கிரீட்டாலான பாலம். இந்த கோதண்ட ராமேஸ்வரர் கோவில் வந்து இந்த ஆற்றை கடந்து ஆற்றுக்கு மேற்கு பக்கமாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் கயத்தார் ஊர் வந்து இந்த ஆற்றுக்கு கிழக்கு பக்கமாக இருக்குது. முன்பு இந்த ஆற்றுக்கு கிழக்கு பக்கமாக ரத வீதிகள் இருந்துச்சு. அதே போல் மொத்த அந்த கயத்தாறு ஊரே இந்த இடத்துல இருந்திருக்கு. கயத்தாறு பாண்டியர்கள் அரண்மனை எல்லாமே இங்கே தான் அமைஞ்சு கட்டப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட போர் காரணமாக பாண்டிய மன்னர்கள் இந்த இடத்த விட்டு கைவிட்டு சென்ற பின்னாடி அதெல்லாம் அழிஞ்சு போயிருந்திருக்கு. இப்போயும் அந்த ரத வீதிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின தகவல்களை அடுத்தடுத்து நான் தெரிவிக்கிறேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த பதிவில் மீண்டும் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.